வந்து சித்ரா, எனக்கு வந்து 2வது குழந்தை, 8 வருஷமா குழந்தையே இல்லாமல் இருந்துச்சு. அங்கிள் ப்ரேயர் பண்ணாங்க, உன் பிரியாசத்தை நீ சாப்பிடுவேன்னு சொன்னாங்க. அதே வச்சு நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அதே எனக்கு பொன் குழந்தை தான் வேணும்னு கேட்டது. எனக்கு ஃபர்ஸ்ட் பையன், அதே போல எனக்கு பெண் குழந்தைய கொடுத்தாரு. கர்த்தருக்கு கூட பிரைஸ் லார்ட். என் பேர் தேவி, நான் சென்னையிலேருந்து வரேன். ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி பிரதர் கிட்ட ஜாம் பண்ண போகும்போது கடவுள் பேசினாங்க, நீ இதுலேயும் பெரிய காரியத்தை நீ பார்ப்ப மகளே அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் மந்த் நான் இங்கே வரும்போது ஆஃபீஸில் பயங்கர ப்ராப்ளம்ஸோடு வந்தேன். பயந்துட்டு அழுதுகிட்டே வந்து பிரதர் கிட்ட ஜாம் பண்ணேன். அப்போ திரும்பி பிரதர் சொன்னாங்க, இந்த மாதம் வாக்குத்தத்த மாதிரியே நீ அவரை அஸ்திபாரமாக பிடிச்சிருக்க, நீ அசைக்கப்படவே மாட்ட மகளே, நீ உறுதியாக இரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த வார்த்தை எனக்குள்ளே வந்துருச்சு, எஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆஃபீஸில் வந்து என்னை வேலை விட்டு அமுச்சிருவாங்களோ அந்த பயத்தோடு நான் போனேன். ஆனால் இந்த மாதம் எனக்கு கடவுள் என்ன அற்புதம் செஞ்சாங்கன்னா, எந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் என்னை கூப்பிட்டு ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாம் கேட்டாங்களோ அவங்களோட லெட்டரில் அதே ஹெச்ஆர் மேனேஜர் சைன் பண்ணி என்னை வைஸ் பிரசிடென்ட் ஆக்கி எனக்கு வந்து பேப்பர் கொடுத்தாங்க. கடவுள் செஞ்ச பெரிய அற்புதம். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறாரா? அல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போமா? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், நீ என் நாமத்தை மறுதலியாமல், நீ என் நாமத்தை மறுதலியாமல், என் வசனத்தை கைக்கொண்டபடியினால், என் வசனத்தை கைக்கொண்டபடியினால், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை இனி ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டானா? ஆமேன். மந்திரவாதி பூட்டின வாசலை எல்லாம் இன்னைக்கு இயேசுவாமி திறக்க போறார். ஆமேன். மந்திரவாதி பூட்டின வாசலை ஏசப்பா திறக்க முடியும், ஆனா ஏசப்பா திறந்த வாசலை எந்த மந்திரவாதியாலும் மூட முடியாது. ஆமேன். ஏன்னா அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாசலை திறந்துட்டா அதை ஒருவனும் அதன் பிறகு மூட முடியாது. அல்லேலூயா. அப்படின்னா ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக பூட்டப்படாத திறந்த வாசலை வைக்க விரும்புகிறார். ஆமேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு திறந்த வாசல் அல்ல, பூட்டப்படாத திறந்த வாசல். ஆமேன். பூட்டப்படாத திறந்த வாசல் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்காக திறந்து வைக்கிற ஒவ்வொரு வாசலும், அது வேலை வாசலாக இருக்கலாம், ஊழிய வாசலாக இருக்கலாம், தொழில் வாசலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு திருமண வாசலாக இருக்கலாம், அதை எந்த சத்ருவும் தொடாதபடிக்கு திறந்து வச்சுட்டு ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை கொண்டு முத்திரை போடுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை கொண்டு முத்திரை போடுகிறார். அதை உடைச்சி ஏசப்பா போடுற முத்திரையை உடைக்க எந்த தீய சக்திக்கும் அதிகாரம் இல்லை, எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை, எந்த மந்திரவாதிக்கும் அதிகாரம் இல்லை. ஆண்டவர் பூட்டப்படாத வாசலை திறந்து வச்சுட்டு இயேசுவின் இரத்தத்தினால சீல் பண்ணி முத்திரை போட்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் தொடக்கம் சொல்லுகிறது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்படின்னா உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். குடும்பத்தில் நீ படுகிற வேதனை என்ன, வேலை செய்கிற இடத்துல நீ படுகிற வேதனை என்ன, ஊழியம் செய்கிற இடத்துல நீ சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, உன்னுடைய பள்ளிக்கூடத்தில் நீ சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, டியூஷன் போகிற இடத்துல நீ சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, நீ வேலைக்கு போகிற இடத்துல கல்லூரிக்கு போகிற இடத்துல சந்திக்கிற பிரச்சனை என்ன, உன்னுடைய கிரியைகள் உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஐ நோ ஆல் ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ் என்று ஆண்டவர் சொல்ல, உன்னுடைய பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் அறிந்தவரும் புரிந்தவரும் சொல்லுகிறார்.
இப்போ நீ பெரிய பலத்தோட இங்கே வரல, உனக்கு கொஞ்சம் பலம்தான் இருக்குது, கொஞ்சம் விசுவாசம்தான் இருக்குது, கொஞ்சம் பணம் தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் கையில் இருக்குது, கொஞ்சம் பணம் தான் கையில் இருக்குது. ஆனால் செய்ய வேண்டிய காரியங்களோ நிறைய இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் இந்த செய்தியை கேட்டு வந்தபடியினாலே இதோ உனக்கு திறந்த வாசலை நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன். அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொன்னாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. கிதியோனிடத்தில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். அவனுக்கு ஒரு பெரிய ஊழிய வாசல் ஆண்டவர் திறக்கிறார். சாதாரண வாசல் அல்ல, சவால் விட்டு செய்யக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அவனிடத்தில் கொடுக்கிறார். மீதியானுடைய கையில் சிக்கி இருக்கிற முழு இஸ்ரவேல் குடும்பத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கிதியோனை சந்தித்து கொடுத்தார். இன்றைக்கு உங்களை சந்தித்து உங்களை நம்பி பெரிய ப்ராஜெக்டுகளை கொடுக்க போறார். உங்களை நம்பி பெரிய ஊழியத்தை கொடுக்க போறாரு. உங்களை நம்பி பெரிய பதவியை கொடுக்க போறாரு. உங்களை நம்பி பெரிய தொழிலை உங்க கையில் ஒப்படைக்க போறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை அன்னைக்கு கிதியோன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமென். எதிர்பாராத விதத்தில் அவன் பக்கமாக ஒரு காத்தடிச்சது. அதே போல எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல அழகான சாதகமான காற்று வீசுகிறார். ஹல்லேலூயா. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பாராத நேரத்திலே ஆண்டவர் அவனை சந்தித்தார். இன்றைக்கும் நீங்கள் எதிர்பாராத விதத்திலே கர்த்தர் உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். சந்திச்சு அவனை பார்த்து சொல்றாரு, கிதியோனே, உன்னை நம்பி நான் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க போறேன். பயங்கர சக்தி வாய்ந்த மிகவும் பிரபலமான பலசாலிகளாகிய மீதியானுடைய கையில் சிக்கி இருக்கிற இஸ்ரவேல் கூட்டத்தாரை நீ மீண்டும் அதிலிருந்து விடுதலையாக்கி நீ கொண்டு வர வேண்டும். அப்போ கிதியோனுக்குள்ளே ஒரு பயம் வந்தது. ஏன்னா ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு சிறிய பொறுப்பல்ல, பெரிய பொறுப்பு. அதை தாண்டி அவங்கள மீட்டெடுத்துட்டு வர்றதுன்றது இவனுக்கு ஒரு சவாலான காரியம். சில நேரங்கள் அதை மீட்டெடுக்க போனால் நம்மவே பலிகடா ஆயிடுவோமோ என்கிற பயங்களெல்லாம் அவனுக்கு உண்டு. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு அவ்வளோ மகா பெரிய பொறுப்பு. அவன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, 12 கோத்திரத்தில் மிகவும் சிறிய கோத்திரம் இந்த மனாசே கோத்திரம். இந்த மனாசே கோத்திரத்திலையும் நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பையன். நான் எப்படி இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நம்பியும் பெரிய பொறுப்புகளை கொடுக்கும்போது நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே, நான் படிப்பறிவில்லாதவன், நான் எப்படி இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியும்? நான் எப்படி இவ்வளோ பெரிய தொழிலை நடத்த முடியும்? நான் எப்படி இவ்வளோ பெரிய ஊழியத்தை நடத்த முடியும்? நான் எப்படி இவ்வளோ பெரிய பதவியில் இருக்க முடியும் என்றெல்லாம் நீங்கள் சொல்லலாம். கிதியோன் சொன்னது போல ஆண்டவர் சொன்னார், உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதா? உன்னிடத்துல என்ன பலன் இருக்குது, உன்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, உன்னுடைய பின்னணி என்ன, எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னிடத்துல இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கேட்டார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. உன்னை மறைத்து நான் வெளிப்பட போகிறேன் என்று சொன்ன உடனடியாக அவன் தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போனான். அவ்வளவு பெரிய மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்டெடுக்கும்படி ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல அவ்வளவு பெரிய மீதியான கூட்டத்தை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம்தான் பலன் இருக்கிறது எனக்கு தெரியும். உனக்கு கொஞ்சம்தான் வருமானம் இருக்கிறது எனக்கு தெரியும். உனக்கு கொஞ்சம்தான் பலன் இருக்கிறது எனக்கு தெரியும். உன் கையில் கொஞ்சம் பணம் தான் இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் இருக்கிற இந்த பலத்தோட போ, இருக்கிற இந்த குவாலிஃபிகேஷனோட போ. உன் தகுதி எனக்கு தெரியும். நீ என்ன படிச்சிருக்கிறாய், உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, எல்லாம் எனக்கு தெரியும். உலக பிரகாரமாக ஜனங்கள் அந்த பெரிய பொறுப்பை நீ எடுக்கும் பொழுது உன்னை பார்த்து கேட்கலாம், உனக்கு என்ன தகுதி இருக்குது, உனக்கு எத்தனை வருஷம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத நீ இதுக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டியா அப்படின்னு கேட்கலாம். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத தாவீதை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணவில்லையா? அவங்க அப்பாவுக்கு தாவீது மேலே நம்பிக்கை இல்லை. அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி
ஈசாவின் வீட்டிற்கு வருகிறான். ஆண்டவர் சொன்னார், உன் தைல கோப்பை நிரப்பிக் கொண்டு பெத்லகேமியன் ஆகிய ஈசாவினுடைய வீட்டிற்கு போ, அங்கே ஒருவனை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன். இந்த செய்தியை சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதினுடைய அப்பாவிடத்தில் சொல்றார். ஈசா இடத்துல, உன் வீட்டில் யாருக்கோ ராஜ யோகம் அடிச்சிருக்குப்பா, யாருன்னு தெரியல, உன் பிள்ளைகளை கூப்பிடு. அப்போ அவங்க அப்பா என்ன தெரியுமா நினைச்சாரு? தாவீதை தவிர மீதி எல்லாருமே சவுலுடைய பட்டாளத்தில் மிலிட்டரியில் வேலை செய்கிறான், யுத்த வீரர்களாக இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சமாவது அரசாங்க வாசனை, ராஜ வாசனை கொஞ்சமாவது அடிச்சிருக்கிறது இந்த தாவீதினுடைய அண்ணன்மார்களுக்கு தான். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால கொஞ்சமாவது தெரிஞ்ச ராஜாவுக்கு பக்கத்தில் அப்படி அப்படி போயிட்டு வர்ற, ராஜா அரண்மனையை சுற்றி சுற்றி வர்ற, ராஜாவுக்காக யுத்தம் பண்ணுகிற கொஞ்சம் வாசனையாவது அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி எல்லாரையும் ஒன்றொன்னா கொண்டு வந்து நிறுத்தினார். ஆண்டவர் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டார். கடைசியாக கேட்குறாரு சாமுவேல் தீர்க்கதரிசி, நீ கூட்டு வந்த பசங்களில் யாரையுமே ஆண்டவர் தெரிந்து கொள்ள விடவில்லை, அப்படின்னா வேற பிள்ளையே உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஒருத்தன் இருக்கிறான், ஆனால் அவனும் கறவல் ஆடுகளுக்கு பின்னால் சுற்றிட்டு இருக்கிறான். அப்போ தான் சொல்லுகிறான் தீர்க்கதரிசி, யாருக்கு தெரியும், அவனுக்கு அந்த ராஜயோகம் இருக்கலாமே, அந்த ராஜ மேன்மை ஆண்டவர் வைத்திருக்கலாமே, அவனை கூப்பிடு அப்படின்ன உடனே, அவனை கூப்பிட்டு வந்த உடனே பரலோகத்திலிருந்து சிக்னல் கிடைச்சாச்சு, இவன் தான் அந்த சரியான ஆளு, இவனை அபிஷேகம் பண்ண. ஹல்லேலூயா. அவனுக்கு அதுக்கு முன்னால அரசாங்க ரீதியா எந்த அனுபவமும் கிடையாது. ஆடு மேய்க்கிறதும், ஆடு மேய்க்கும் பொழுது அந்த ஆடுகளை நடத்துறதுக்குள்ள பாஷைத்தான் அவனுக்கு தெரியும். ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி அவனுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தது, ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகிறவன். ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்ப அவங்க அண்ணன் மாதிரிலாம் யோசித்திருக்கலாம், இவனுக்கு என்ன தகுதி இருக்கு, இவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த அரசாட்சிக்கு. எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து கொடுக்கிறவர் அல்ல, நீ ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பை பார்த்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறதலியல, என் நாமத்தை மறதலிக்காம என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ உன்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடியினாலே இதோ உனக்கு திறந்த வாசல். ஹல்லேலூயா. உனக்கு முன்பாக பூட்டப்படாத திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை இனி ஒருவனும் மூட முடியாது. யார் யாரெல்லாம் உன் வேலையை விட்டு உன்னை எடுத்துருவேன்னு சொன்னாங்களோ அவங்க கரத்தை அந்த அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் எடுத்து போட்டார். உனக்கு எதிர்மறையாக இருக்கிற அதிகாரிகளுடைய கரத்தை அதிலிருந்து பிடுங்கி போட்டார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உட்கார வச்சு உனக்கு அந்த அதிகாரத்தை உன்மேல் ஆண்டவர் நிலைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கொஞ்சம் பலன். சிலர் நினைப்பாங்க, எனக்கு அழகும் இல்லை, படிப்பும் இல்லை, வேலையும் இல்லை, எனக்கு எங்கே ஒரு கல்யாணம் நடக்கும், உனக்கு தான் நல்ல இடத்துல வர அமையும். இந்த நாட்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய டேன் நாட்கள். கொஞ்சம் பலன் இருக்கிற பிள்ளைகள், கொஞ்சம் அழகுள்ள பிள்ளைகள், கொஞ்சம் படிப்புள்ள பிள்ளைகள். சிலர் நினைக்கலாம், எனக்கு அழகே இல்லையே, எனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா, எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்குமா. இதெல்லாம் இங்கே தீர்மானம் பண்ணுற காரியம் அல்ல, பரலோகத்தில் தீர்மானம் பண்ணுகிற காரியம். ஆமென். அழகு உன்னுடைய கலரில் அல்ல, உன் மகத்தில் இல்லை, இங்கே ஒரு அழகு இருக்கும். ஆமென். அந்த அழகை விரும்புகிறவர்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு வெளியரங்கமாக இருக்கிற அழகை வச்சு எல்லாம் நீங்கள் கணக்கு போடாதீங்க. எனக்கு தலையெழுத்து இதுதான், எனக்கு இதுதான் அமையும். யாருக்கு தெரியும், தாவீதுக்கு கிடைத்த ராஜமேன்மை உனக்கு இருக்கலாமே, எஸ்தருக்கு கிடைச்ச ராஜமேன்மை உனக்கு கிடைக்கலாமே. யாருக்கு தெரியும், தாவீதுக்கு கிடைச்ச மேன்மை உனக்கு இருக்கலாமே, எஸ்தருக்கு கிடைச்ச மேன்மை உனக்கு இருக்கலாமே. என் அன்பு சகோதரனை சகோதரி, அதான் சொன்னேன், அழகு உன்னுடைய கலர்லையோ உன்னுடைய முக வடிவத்தில் அல்ல, உன்னுடைய இருதயத்தில் அழகு இருக்கணும். அந்த அழகை நேசிக்கிற ஒருவனை நான் உனக்காக கொடுப்பேன். ஆமென். இருக்கிற இந்த அழகோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இருக்கிற இந்த கையிருப்போடு போ. பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கணும், நிறைய பணம் வேணும், உங்களுக்கு தெரியும். ஆனால் கையில் இவ்வளவுதான் இருக்குது, கவலைப்படாதீங்க. இருந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வச்சு பஞ்சகாலம் முழுவதையும் அந்த விதவை நடத்தவில்லையா? அடுத்த வேளை சாப்பிட்டுட்டு விதவையும் பிள்ளையும் சாக வேண்டிய நிலைமை. சாரிபாத் ஊரில் உள்ள அந்த விதவையினுடைய காரியம் உங்களுக்கு தெரியும். இருக்கிற எண்ணெயில் அடைய பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்த வேளை சாப்பாடு இல்லாமல் தாயும் மகனும் பட்சத்தில் பட்டினியில் சாக வேண்டிய நிலைமை. ஆனால் அங்கே ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். எதுக்கு தெரியுமா? இருக்கிற அந்த கொஞ்சம் மாவும் எண்ணெயும்
பஞ்சகாலம் தீருகிறது வரைக்கும் அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக. இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசியை எதற்காக உன்னிடத்தில் அனுப்பி இருக்கிறார்? உன்னிடத்தில் இருக்கிறதை பெருக பண்ணும்படி, பெருக பண்ணுகிற வசனத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. ஹல்லேலூயா. பஞ்சகாலம் முடிகிறது வரைக்கும் அந்த எண்ணெய் குறையவும் இல்லை, அந்த மாவு கொஞ்சம் கூட குறையல, அது வந்துட்டே இருந்துச்சு. கொஞ்சம் பலன், கொஞ்சம் மாவு. என் அன்பு சகோதரனை சகோதரி, இருக்கிறத ஆண்டஇடத்தில் கொடுத்து நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. 5 அப்பம் 2 மீன் கொஞ்சம் தான். அங்கே இருந்த 5000 புருஷர்கள், மீதி ஸ்திரீகள், பிள்ளைகளெல்லாம் இருக்கிறாங்க. 10-15,000 பேர் மினிமம் இருந்திருக்கணும் கணக்குப்படி. அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கி நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா, இந்த 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்த இடத்துல ஒரு தேவாலயம் கட்டியிருக்காங்க. அந்த சர்ச்சுக்கு பேர் என்ன தெரியுமா? சர்ச் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை இடங்களும் இன்றைக்கும் திருஷ்டாந்தமாக உங்களுக்கு முன்பாக பைபிள் இருக்கிறது. ஒன்றும் கதை அல்ல, அது ஒரு காவியம் அல்ல, அது வரலாறு, நடந்த காரியங்கள். என் அன்பு சகோதரனை சகோதரி, அதை கொண்டு இயேசு இடத்துல கொடுத்தாங்க. இதான் இருக்கு, கொஞ்சம் அப்பமும் அந்த மீனும். 5 அப்பம் 2 மீன். இவ்வளவு திரளான ஜனங்களை பார்க்கும்போது அது ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் தான். ஆனால் ஆண்டவர் அதை ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு பாருங்க. 5000 புருஷர்களும் நிறைய ஸ்திரீகளும் பிள்ளைகளும் சாப்பிட்டு கூட கூடையா மிச்சம் எடுத்தார்கள். கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது, இனி நீங்கள் கூட கூட கூடையா மிச்சம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது உண்மைதான், கொஞ்சம் தாளந்துகளும் திறமைகளும் இருக்கிறது உண்மைதான். ஆனால் இருக்கிற தாளந்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஆமென். எனக்கு எதுவுமே இல்லை, தாளந்தும் இல்லை, திறமை இல்லை, அபிஷேகமும் இல்லை. ஒரு நாளும் சொல்லாதிருங்கள், ஏதோ ஒரு அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிறது. அது கொஞ்சமா இருக்கலாம், ஆனால் அது உள்ளங்கையளவு மேகமாக இருக்கலாம். அதுதான் ஒரு நாள் பெருமழையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எலியாவின் நாட்களிலே உள்ளங்கையளவு மேகம்தான் கண்களுக்கு முன்பாக தெரிந்தது. அந்த உள்ளங்கையளவு மேகத்தில் இருந்துதான் பெரிய ஆசீர்வாதமான மழை. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனை சகோதரி, கொஞ்சம் பலன் இருந்தாலும் அந்த கொஞ்சம் பலத்தில் நீங்கள் ஓட பழகிக்கொள்ள வேண்டும். முடியாது அப்படின்னு படுத்துடக்கூடாது. ஆண்டவர் தந்த கொஞ்சம் பலனை ஆண்டவருக்காக பயன்படுத்தி பாருங்க. ஆண்டவர் கொடுத்த கொஞ்சம் தாளந்தை ஆண்டவருக்காக பயன்படுத்தி பாருங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான கொஞ்சம் திறமையை ஆண்டவருக்காக பயன்படுத்தி பாருங்க. ஒரு நாள் வரும், அப்பொழுது கர்த்தர் உங்களை ராஜாக்கள் மத்தியிலே உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாதபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைக்கிறேன், அதை ஒருவனும் மூட முடியாது. ஹல்லேலூயா. பூட்டப்படாத திறந்த வாசல், அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே கொன்னை வாயை உடைய ஒரு மனுஷன். அப்படின்னா அவனால் ஃப்ரீயாக பேச முடியாது, திக்கி திக்கி பேசுவான், தான் கொன்னை வாய். அது மட்டும் இல்லை, அவனுக்கு காது கேட்காது. நம்ம ஊரில் அதை என்ன சொல்லுவாங்க? டஃப் அண்ட் டம் அப்படின்வாங்க. ஆமீன். காது கேட்காது, அதே நேரத்தில் அவனால் ஃப்ரீயாக பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து நீங்கள் இவன் மேலே கை வச்சா போதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், உங்களுடைய கையை மாத்திரம் இவன் மேலே வைங்க, இவனுக்கு சுகம் உண்டா. வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34-35 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். இன்னைக்கு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் பார்த்து சொல்றார், எப்பத்தா. ஆமென். திறக்கப்படுவதாக, மூடின வாசல்கள் திறக்கப்படுவதாக, மூடின கதவுகள் திறக்கப்படுவதாக, மூடின ஊழியங்கள் திறக்கப்படுவதாக, மூடின வேலை வாசல்கள் திறக்கப்படுவதாக, மூடப்பட்ட தொழில் கூடங்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். எப்பத்தா சொல்றாங்க. நீங்க கை வச்சா போதும். ஆண்டவர் பக்கத்தில் கூப்பிட்டுட்டு ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னார். என்னன்னா, எப்பத்தா. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டாராம். எதுக்கு தெரியுமா பெருமூச்சு விட்டாரு? இத்தனை வருஷமும் இவனை பார்த்து எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க,
எத்தனை பேர் இவளை நழி அடிச்சிருப்பான். இவனுடைய நிலைமையை நினைச்சு பரலோகத்தை நோக்கி பெருமூச்சு விட்டாராம் ஆண்டவர். இன்னைக்கு உன் பிரச்சனை நிமித்தம் இயேசு நின்று பரலோகத்தை நோக்கி பெருமூச்சு விட்டு, என் பிள்ளைகள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறார்களே, இப்படியெல்லாம் என் பிள்ளைகள் அவமானப்பட்டிருக்கிறார்களே பிதாவே என்று சொல்லி பெருமூச்சு விட்டு அவனை பார்த்து எப்பத்தான் சொன்ன ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து எப்பத்தா என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உடனே நாவின் கட்டுகள் அவிழ்ந்து போயிட்டான். அவன் சரளமா பேச ஆரம்பிச்சானா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மூடப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டு, அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்பட்டு, உன்னுடைய கற்பத்தை பார்த்து எப்பத்தா என்று சொல்லுகிறார், திறக்கப்படுவதாக. ஆமென். எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தைக்காக ஏங்கி இருக்கிறீர்களோ உங்களை பார்த்து எப்பத்தா என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் வேலை இல்லாமல் வந்திருக்கிறீர்களோ உங்களை பார்த்து எப்பத்தா என்று சொல்லுகிறார், வேலை வாசல் திறக்கும். எத்தனை பேர் வியாபாரம் பண்ணி தொழில் நஷ்டம் அடைந்து வியாபார ஸ்தலத்தை மூடி வைத்து விட்டு வந்திருக்கிறீர்களோ எப்பத்தா என்று சொல்லுகிறார், மறுபடியும் வாசல் திறக்கும். ஊழியம் செய்ய முடியாமல் படுத்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து எப்பத்தா என்று சொல்லுகிறார், மறுபடியும் ஊழிய வாசல் திறக்கும். திறக்கிற நாள் திறக்கப்படுவதாக. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாள் செய்தியில் கேட்ட இந்த நன்மையெல்லாம் என் லைஃப்பில் நடந்துச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கும் இப்படி ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அற்புதம் செய்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த செய்தி மூலமாக உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அவைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தால் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என் அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பக்கபலமாக இறங்கி வாரும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்தில் தோற்று போனார்களோ அந்த காரியத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஜெகோவா நிஷி இறங்கி வாரும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் தங்களுடைய சுய பலத்தை பேக்கப்பில் வச்சு, தங்கள் படிப்பை பேக்கப்பில் வச்சு, தாளந்துகளை பேக்கப்பில் வச்சு ஓடி தோற்று போனார்கள். ஆனால் இன்றைக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு பின்னால் பேக்கப்பில் வச்சு, தங்களுடைய வலது பாரிசத்தில் வச்சு என் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று கதறிக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற எபினேசர் இறங்கி வருவீராக. இன்றைக்கு என்னென்ன காரியங்களில் என் பிள்ளைகள் உதவியை எதிர்பார்த்து நிற்கிறார்களோ உதவி செய்வீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வியாபாரத்தில் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுவீராக. என் பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்தில் உம்முடைய உதவிக்கரம் நீட்டப்படுவதாக. என் பிள்ளைகளுடைய ஊழிய ஸ்தலத்தில் உம்முடைய உதவிக்கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் அநேக இடத்திலே மனுஷனை நம்பி ஏமாந்து போனார்கள். இன்றைக்கு பிறகு ஜீவனுள்ள தேவன் மேலும் அவருடைய வசனங்களின் மேலும் பற்றுதலாக இருந்த ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. உதவி செய்வீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பியிருந்தால் பூரண சமாதானம் என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பூரண சமாதானத்தை கட்டளையிடும். இவர்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், இவர்களுடைய அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருப்பதாக. மனதார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்களாக. இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிசாசின் அந்தகார திட்டங்கள் கேன்சல் பண்ணப்படுவதாக. என் அன்பு பிள்ளைகளோடுக்கு எந்த கொரோனாவின் நிமித்தம் இவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற பயமும் பீதியும் மறைந்து போவதாக. கொரோனா என் பிள்ளைகளுடைய வீட்டு வாசலை நெருங்கக்கூடாது. இயேசுவின் இரத்தத்தால் இவருடைய வீடுகளை சீல் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனாவின் நிமித்தம் பேண்டமிக் சீசனில் வந்த இழப்புகள், அதன் நிமித்தம் வந்த கஷ்டங்கள், கடன்கள் ஓவர்லோட் ஆகி நிற்கிறதை பார்க்கிறீர். இழுக்க முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சுமை தாங்கியாம் இயேசு கிறிஸ்து இவர்களுடைய சுமக்க முடியாத பழுவை சுமக்கும்படி உண்மையில நாங்கள் அந்த பழுவை இறக்கி வைக்கிறோம். சுமை தாங்கியே, சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற பிள்ளைகளின் இடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய சுமைகளை நீர் சுமந்து என் பிள்ளைகளை லகுவாக ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா தடைகளை உடைக்கிறோம். மரண கட்டுகள் அறுக்கப்படுவதாக. மரண பயங்கள் மறைந்து போவதாக. ஓவர்லோட் ஆகியிருக்கிற வட்டிக்கு மேலே வட்டி, எல்லா பேங்க் லோன்ஸுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கிளியர் பண்ணி
என் பிள்ளைகளை விசாலத்திலே கொண்டு வாரும். தயவு செய்து என் பிள்ளைகள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.